கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளைச் செவ்வைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய 2 மகன்களிடம் தன்னுடைய தோட்டத்தின் கனிகளை கொடுத்து, விற்று பணம் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பிள்ளைகள் இருவரும் அதை விற்று வர போனார்கள். 1 மணி நேரம் கழித்து இருவரும் தன்னுடைய தகப்பனிடம் வந்தார்கள். மூத்தவன் கொண்டு போன கனிகளை அப்படியே கொண்டு வந்தான். இளையவனோ அவனிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்றுவிட்டு பணம் வாங்கிக் கொண்டு வந்திருந்தான். தகப்பனுக்கு ஒரே ஆச்சரியம். மூத்தவன் அப்படியே கொண்டு வந்திருக்கான், இவன் எப்படி விற்று வந்தான் என்று ஒரு கேள்வி எழும்பியது. நீ ஏன் விற்கவில்லை என்று மூத்தவனை பார்த்து தகப்பன் கேட்டார். அவனோ, யாரும் என்னுடைய கனிகளை வாங்கவில்லை என்றான். இளையவனை பார்த்து, நீ எப்படி விற்றாய் என்று தகப்பன் கேட்டதற்கு அவனோ, நான் ஒன்றும் செய்யவில்லை, இயேசுவே இதை விற்றுத்தாரும் என்று உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு போனேன். கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், எல்லா கனிகளும் விற்றுவிட்டேன் என்றான். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஜெபம் சரியானது. ஆனால் உங்கள் இதயத்தில் இயேசு இருக்கிறாரா? இயேசுவை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு செய்தால் எல்லாம் வாய்க்கும். உள்ளத்தில் இயேசு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் வெறுமனையாக வாயில் ஜெபம் மட்டும் இருந்தால் எதுவும் வாய்க்காது. வாயில் ஜெபமும் இதயத்தில் விசுவாசமும் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு விசுவாசியுங்கள். எதை செய்தாலும் அவரை நினைத்து செய்யுங்கள். வெறுமனையாக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ ஜெபித்தேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்வீர்களானால் உங்கள் இதயத்தில் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, நீ எதைச் செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்துச் செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆம், நீங்கள் எதை செய்தாலும் மனதில் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்கள் காரியம் எதுவாயினும் வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தாவே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய சித்தம் இருக்கட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக. எங்களுக்கு கிருபை காட்டுவீராக. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும். ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது சரீர பலவீனத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக. விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக. கடனில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சத்ருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை, இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக. இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன், பார்த்துக் கொள்ளும். இன்றைக்கு வருகிற போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.